பாண்டியன் ஸ்டார் சீரியலில் 2 எபிசோடில் நம்ம கதிர் இருந்துட்டு ராஜிக்கிட்ட இப்போ உனக்கு சந்தோஷத்தில் தலகாலியாக ஒன்றும் புரியல. என் அப்பத்தா கூட நான் பேசுவேனா பேச மாட்டேனான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கி அவங்க பிறந்த நாளுக்கு போய் எல்லாருமே எவ்வளோ சந்தோஷமாக இருந்துட்டு வந்தோம். எனக்கு இந்த சந்தோஷம் போதும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அப்பத்தாவோட ஆசையை நீ நிறைவேற்றி கொடுத்துட்ட. ஏன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ கேட்டிருந்தாங்கல்ல, அதை எப்படியோ நீ ஒன்று கொடுத்துட்டல்ல, அந்த அப்பத்தா முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு, என்ன கோமதி இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னங்க நீங்கள் இவ்வளோ விஷயத்த பண்ணிவிட்டு சந்தோஷமானு கேட்குறீங்க. என் அம்மாவோட பிறந்தநாளுக்கு போகுவேனா போக மாட்டேனான்னு இருந்தேங்க. ஆனால் கூட்டிகிட்டு போய் இப்போ நம்ம போட்ட அன்னதானத்தவே அதை கடவுள் பார்த்து எங்கள் அம்மாவையும் கூட சேர்ந்து சாப்பிட வச்சுட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்யா வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் முத்துவேல் இருந்துட்டு பயங்கர கோவத்தில் இருக்காங்க. இப்போ உனக்கு சந்தோஷமாடா, அந்த ஒன்றும் இல்லாதவன் முன்னாடி அசிங்கப்பட்டு வெளியே வந்திருக்கோண்டா. நம்ம சொந்தக்காரங்க எல்லாருமே போய் அவன் போட்ட அன்னதானத்தை தாண்ட சாப்பிட்டு வந்திருக்காங்க. அவன் முன்னாடி கெத்தா கரிசோறு போடலான்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் எங்கள் கனவுல மண்ணள்ளி போட்டுட்டியே. அப்படி ஒருவேளை நீயும் அவங்க கூட சேர்ந்து எங்களை அசிங்கப்படுத்தணும்னு பார்த்துட்டியோ அப்படின்ற மாதிரி நம்ம குமாரை வந்து கேட்கவும், என்னப்பா நீங்களும் இப்படி பேசுகிறீங்க? ஆமாம், நீ இப்போலாம் அந்த அரசியோட பக்கம் போகிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. அதனால தான் நீங்களை அசிங்கப்படுத்தின அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு முடிச்சிருக்க.